துன்மார்க்கரின் சந்ததியார். அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவது. அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக. அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். கர்த்தர் துன்மார்க்கனுக்கு தம்முடைய நீதியான தீர்ப்பை கொடுக்கிறார். துன்மார்க்கருக்கு வரும் தண்டனை மிகவும் பயங்கரமாய் இருக்கும். துன்மார்க்கருடைய முன் சந்ததியாரின் அக்கிரமங்களை கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் அதை நினைத்து பார்த்து அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் துன்மார்க்கனுக்கு அதிகமான தண்டனை கொடுப்பார். துன்மார்க்கனுடைய தாயின் பாவமும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்காமல் இருக்கும். அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும். துன்மார்க்கருடைய பேர் பூமியில் இராதபடி நிர்மூலமாகி போகும். துன்மார்க்கனுடைய பிதாக்களின் அக்கிரமம், துன்மார்க்கனுடைய தாயின் பாவம் ஆகிய வாக்கியங்கள் முன்னோர்களின் பாவத்தை குறிக்கிற பொதுவான வார்த்தையாகும். அவர்கள் இந்த பூமியில குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி இருப்பார்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் சிந்தப்பட்ட காலத்தில் இருந்து இந்நாள் வரையிலும் ஏராளமான நீதிமான்கள் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அக்கிரமக்காரர்கள் அவர்களுடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி இருக்கிறார்கள். துன்மார்க்கர் தங்களுடைய பிதாக்களின் அக்கிரமத்தினால் நிரம்பி இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையில் அறைந்தார்கள். கர்த்தர் துன்மார்க்கருடைய பாவத்தை ஒருபோதும் மறக்க மாட்டார். அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும். பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது. கர்த்தரே பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். கர்த்தர் துன்மார்க்கருடைய பாவத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட மாட்டார். அவர்களுடைய பேர் பூமியில் இராதபடி நிர்மூலமாகும். துன்மார்க்கன் இந்த பூமியில் இருந்தபோது அவன் ஒருவனுக்கும் தயை செய்ய நினைக்கவில்லை. சிறுமையும் எளிமையுமானவனை அவன் துன்பப்படுத்தினான். மனமுறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினான். கர்த்தர் அவனுடைய துன்மார்க்கமான செயல்களை மறவாமல் நினைவில் வைத்திருக்கிறார். அவனுடைய பாவத்திற்கு தண்டனையாக அவனுடைய பெயரை பூமியில் இராதபடி நிர்மூலமாக்கி போடுகிறார். துன்மார்க்கரிடத்தில் இரக்க குணம் இல்லை, அவர்களிடத்தில் மிருக குணம் உள்ளது. துன்மார்க்கன் யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டான், எல்லோரையும் சபிப்பான். சபித்தல் அவனுக்கு பிரியமானது. துன்மார்க்கன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். கர்த்தர் துன்மார்க்கனை சபிக்கும் போது அவனுக்கு அவமானம் உண்டாகும். துன்மார்க்கன் மற்றவர்களை சபிக்கும் போது அது தனக்கு பெருமை என்று நினைத்தான். இருதயத்தில் ஆணவத்தோடு பேசினான். அழிவுக்கு முன்னானது அகந்தை. தாவீதின் சத்துருக்கள் அவரை விரோதிக்கிறார்கள். அவருடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தரால் எப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் வரும் என்று தாவீது விரிவாக சொல்லுகிறார். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான். அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெய் போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. இதுதான் என்னை விரோதித்தவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். இதுவே துன்மார்க்கருக்கு கர்த்தரால் வரும் பலன். யூதாஸ் அழிந்து போனான். அவனுக்கு சரீர பிரகாரமான தண்டனையும் ஆவிக்குரிய தண்டனையும் கிடைத்தது. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அவர்கள் மீது ஆவிக்குரிய நியாய தீர்ப்பு வந்தது. சங்கீதக்காரர் துன்மார்க்கருக்கு கர்த்தரால் வரும் சாபங்களை சொல்லி இவையெல்லாம் தேவனுடைய நீதியினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். கர்த்தரை விரோதிக்கிறவர்களுக்கும் அவருக்கு விரோதமாக தீங்கு பேசுகிறவர்களுக்கும் தீய பலன்களே வரும். சாத்தானுக்கும் அவனுடைய பிசாசின் சேனைக்கும் கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பே வந்தது. அதுபோலவே இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்த யூதாஸ் காரியாத்திற்கும் யூதர்களுக்கும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வந்தது.